Hi everyone, this is Arul from Joe's IAS Academy. இந்த வீடியோ செஷன் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம ரெகுலராக டிஎன்பிஎஸ்சி ஏஇ மற்றும் ஜேடிஓ 2026 தேர்வுக்காக ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஜோஸ் சிவில் ஃபார்முலா சீரியஸ் அப்படிங்கிற ஒன்று கொண்டு போய்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி எத்தனை ஷீட் பார்க்க போகிறோம்னா 13th ஷீட் பார்க்க போகிறோம். இதான் நீங்கள் ஃபஸ்ட் ஷீட் பார்க்குறீங்க அப்படின்னாலும் இதுக்கு முன்னாடி உள்ள 12 ஷீட்ஸ் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிங்க அப்படின்னா ரெகுலராக உங்களுக்கு ஒரு கண்டினியூட்டி கிடைக்கும். சப்ஜெக்ட் எந்த ஆர்டரில் நம்ம படிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைக்கும். வாங்க ஷீட்ஸ்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் ஷீட் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வால்யூம் சேஞ்ச் ஆர் கம்ப்ரெசிபிலிட்டி. ரெண்டு லாஸ்ட் சீட்டில் ஒன்று பார்த்துருப்போம். எம்வி ஏவி சிவி இந்த மூணுமே கன்ஃபியூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லியிருந்தேன். எம்வி அப்படின்னா என்ன? கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வால்யூம் கம்ப்ரெசிபிலிட்டி. ஏவி அப்படின்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கம்ப்ரெசிபிலிட்டி. சிவி அப்படின்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கன்சாலிடேஷன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எம்வி ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். எம்வி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஏவி டிவைட் பை 1/E0. AV divided by 1/E0, coefficient of compressibility divided by 1/E0 அப்படிங்கிறது இனிஷியல் வாய்ட் ரேஷியோ. முடிஞ்சா MV equal to AV divided by 1/E0. அதுக்கு செகண்ட் ஃபார்முலா சிஎஸ் தான் பார்க்க போகிறோம். நார்மல் ஸ்ட்ரெஸ் ஃபார்முலா என்ன அப்படின்னா நார்மல் ஸ்ட்ரெஸ்ஸை வந்து சிக்மான்னு மென்ஷன் பண்ணுவோம். நார்மலாக சிக்மா என் அப்படின்னு மென்ஷன் பண்ணிட்டோம். சிக்மா 1 ப்ளஸ் சிக்மா 3 டிவைடட் பை 2. சிக்மா 1 ப்ளஸ் சிக்மா 3 டிவைட் பை 2 ப்ளஸ் சிக்மா 1 minus sigma 3 divided by 2 cos 2 theta. No time. Sigma 1 plus sigma 2 divided by 2 plus sigma 1 minus sigma 3 divided by 2 cos 2 theta. இல்லை sigma 1 அப்படின்னா மேஜர் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ், sigma 3 அப்படிங்கிறது மைனர் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ், theta அப்படிங்கிறது ஆங்கிள். முடிஞ்சா தேர்ட் ஃபார்முலா சிஎஸ்எஸ் டவுன் டினோட் பண்ணுவாங்க. சிஎஸ்எஸ் டவு ஈக்குவல் டு sigma 1 plus sigma 3 divided by 2 sin 2 theta. sin 2 theta. இந்த ரெண்டு ஃபார்முலா அப்படி நோட் டைம் சொல்லிடலாமா? நார்மல் ஸ்ட்ரெஸ் ஃபார்முலா என்ன? நார்மல் ஸ்ட்ரெஸ் சிக்மா என் ஈக்குவல் டு சிக்மா 1 ப்ளஸ் சிக்மா 3 சிக்மா 1 ப்ளஸ் சிக்மா 3 டிவைட் பை 2 ப்ளஸ் சிக்மா 1 மைனஸ் சிக்மா 3 டிவைட் பை 2 காஸ் 2 டீட்டா. அதே இது சிஎஸ்எஸ் டவ் ஈக்குவல் டு சிக்மா 1 ப்ளஸ் சிக்மா 2 டிவைட் பை 2 சிக்மா 1 ப்ளஸ் சிக்மா 3 டிவைட் பை 2 சைன் 2 டீட்டா. முடிஞ்சால் அது காசிங்க சைனு. அதுக்கப்புறம் வந்து ஃபோர்த்து ரிசல்டன் ஸ்ட்ரெஸ். ரிசல்டன் ரெண்டுமே ஆட் பண்ணால் முடிஞ்சு. ரிசல்டன் ஸ்ட்ரெஸ்னால் என்ன? சிக்மா ரிசல்டன்னா 6 ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட்டா normal stress the whole square plus CSS the whole square. Normal stress whole square plus CSS whole square. இந்த மூணு ஃபார்முலா முடிஞ்சா இந்த நாலு ஃபார்முலா வந்து நீங்களா சொல்லி பாருங்க. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வால்யூம் கம்ப்ரெசிபிலிட்டினா என்ன? எம்இனா என்ன? ஏவி டிவைட் பை 1/E0. ரெண்டாவது நார்மல் ஸ்ட்ரெஸ் சிக்மா இன் ஈக்குவல் டு சிக்மா 1 ப்ளஸ் சிக்மா 3 டிவைட் பை 2 ப்ளஸ் சிக்மா 1 மைனஸ் சிக்மா 3 டிவைட் பை 2 காஸ் 2 டீட்டா. முடிஞ்சு. அதே சிஎஸ் ஸ்ட்ரெஸ் டவ் ஈக்குவல் டு சிக்மா 1 ப்ளஸ் சிக்மா 3 டிவைட் பை 2 சைன் 2 டீட்டா. அது இது ரிசல்டன்சஸ் சிக்மா ஆர் ஈக்குவல் டு அது ஃபார்முலா என்ன? ஸ்கொயர் ரூட் ஆஃப் சிக்மா என் த ஹோல் ஸ்கொயர் டிவைட் பை டவ் ஸ்கொயர். முடிஞ்சு. அடுத்து அஞ்சாவது ஃபார்முலா 5, 6, 7 இந்த மூணுமே வந்து சிக்மா ஸ்ட்ரெஸ் தான் வந்து கால்குலேட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸ்ட்ரெஸ் கால்குலேட் பண்ண போகிறோம். என்னென்ன சாயிலுக்கு அப்படிங்கிறது தான் அந்த மூணும். சிபை சாயில் அப்படின்னா என்ன அப்படின்னா அதாவது சி அப்படின்னா கொகசிவ் சாயில், கொகசிவ்னா கிளேலி சாயில்னு சொல்லுவாங்க. பை அப்படின்னா என்னது? அது இன்டர்னல் ஃப்ரிக்ஷன்ஸ் இருக்கும். இன்டர்னல் ஃப்ரிக்ஷன்ஸ் இருக்க சாயில் அது சாண்ட் அப்படின்னு சொல்லலாம். சிபை சாயில் அப்படின்னா சாண்டி கிளே அந்த மாதிரி ரெண்டு கம்பைண்ட் ஆகிருக்கிறது தான் வந்து சிபை சாயில்னு சொல்லுவாங்க. அதே பை சாயில் அப்படின்னு வச்சுன்னா இன்டர்னல் ஃப்ரிக்ஷன் அதாவது கொஞ்சம் பார்ட்டிகல் சைஸ் பெருசாக இருக்கும், இன்டர்னல் ஃப்ரிக்ஷன்ஸ் வந்து இருக்கும். அதான் வந்து பை சாயில்னு சொல்லுவாங்க, சாண்டி சாயில்னு சொல்லலாம். அதுக்கடுத்து சி சாயில் அப்படின்னா கொகசிவ் சாயில். மூணுக்கு புரியுதா? சிபை சாயில்னா என்ன, பை சாயில்னா என்ன, சி சாயில்னா என்ன புரியுதா? சி சாயில்னா கொகசிவ் சாயில், பை சாயில் அப்படின்னு வச்சுன்னா இன்டர்னல் ஃப்ரிக்ஷன்ஸ் அதாவது சாண்டி சாயில் சொல்லலாம். அதே சிபை சாயில்னா கிளியர்லி சாண்டி சாயில் அப்படின்னு சொல்லலாம். ரெண்டுமே கம்பைன் ஆன மாதிரி. சிபை சாயிலில் சிக்மா 1 ஃபார்முலா என்ன அப்படின்னா சிக்மா 3 tan ஸ்கொயர் 45 ப்ளஸ் பை பை 2. இன்னொரு டைம் சொல்லலாமா? சிக்மா 3 tan ஸ்கொயர் 45 ப்ளஸ் பை பை 2 ப்ளஸ் 2c tan 45 ப்ளஸ் பை பை 2. இன்னொரு டைம் இந்த போர்ஷன் ஃபஸ்ட் ஞாபகம் வைங்க. சிக்மா 3 minor principal stress tan square 45 plus by 2 plus இங்கே 2c. அதுக்கடுத்து tan ஸ்கொயருக்கு பதிலாக tan அது அப்படியே வந்துடும் 45 plus by 2. முடிஞ்சா அதே பை சாயில் அப்படின்னு சொன்னால் நமக்கு கொகசிவ் வந்து 0. அப்போ அந்த டேர்ம் ஃபுல்லாக வராது, ஃபஸ்ட் டேர்ம் மட்டும் அப்படியே வரும். சிக்மா 3 tan ஸ்கொயர் 45 plus by 2 முடிஞ்சிச்சு. அதே இது ஃபார் கொகசிவ் சாயில் சி சாயில் அப்படின்னா 2c சிம்பிளாக ஞாபகம் 2c. இந்த மூணு ஃபார்ம் மட்டும் சொல்லலாமா? For cohesive soil sigma 1 equal to sigma 3 tan square 45 plus by 2 plus 2c tan 45 plus by 2. அது பை சாயில் அப்படின்னா ரெண்டாவது டேர்ம் 0 ஆகிடும்,
சி வந்து 0 ஆகிடும். அப்போது சிக்மா 1 ஈக்குவல் டு சிக்மா 3 tan ஸ்கொயர் 45 + π/2. அதே சி சாயில் அப்படின்னா 2c முடிஞ்சு. அடுத்து 8வது கூலும் ஈக்குவேஷன் டோட்டல் ஸ்ட்ரெஸ் டவ் ஈக்குவல் டு சி ப்ளஸ் சிக்மா tan π. சி ப்ளஸ் சிக்மா tan π இது நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவோம்பா. டவ்வோட ஃபார்முலா வந்து சி ப்ளஸ் சிக்மா tan π. சிங்கிறது கொகசிவ் சாயில், சிக்மா அப்படிங்கிற ஸ்ட்ரெஸ்ஸு, பை அப்படிங்கிறது இன்டர்னல் ஃப்ரிக்ஷன் முடிஞ்சு. ஆகிறது 9th ஃபார்முலா ஃபைனல் ஏரியா சாம்பிள் ஏஎஃப். ஃபைனல் ஏரியா சாம்பிள் ஏஎஃப் equal to A0 initial area divided by 1 minus of del H divided by H0 height difference divided by initial height அவ்வளோதான். del H divided by H0 no time A0 divided by 1 minus of del H divided by H0. இது வந்து untrained conditionல முடிஞ்சா. இன்னொரு டைம் சொல்லிடலாமா? ஃபர்ஸ்ட் ஃபார்முலா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வால்யூம் சேஞ்ச் ஆர் கம்ப்ரெசிபிலிட்டி MV equal to AV divided by 1 plus C0. அடுத்து சியர் ஸ்ட்ரென்த் 2 3 4 சியர் ஸ்ட்ரென்த் சிக்மா ஈக்குவல் டு சிக்மா 1 ப்ளஸ் சிக்மா 3 டிவைட் பை 2 ப்ளஸ் சிக்மா 1 மைனஸ் சிக்மா 3 டிவைட் பை 2 காஸ் 2 டீட்டா முடிஞ்சு. அதே சியர் ஸ்ட்ரெஸ் டவ் ஈக்குவல் டு சிக்மா 1 ப்ளஸ் சிக்மா 2 டிவைட் சிக்மா 3 டிவைட் பை 2 சைன் 2 டீட்டா. ரிசல்டன்ட் ஸ்ட்ரெஸ் சிக்மா ஆர் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் சிக்மா என் ஸ்கொயர் டவ் ஸ்கொயர். சிக்மா என் அப்படிங்கிற நார்மல் ஸ்ட்ரெஸ், டவ்ங்கிறது சிஎஸ்எஸ் முடிஞ்சா. அடுத்து 5வது 6வது 7வது மூணுமே வந்து சிக்மா 1ஓட வேல்யூ தான். இது சி பை சாயில், பை சாயில், சி சாயில். சி பை சாயில்னா என்ன அப்படின்னா சிக்மா 3 tan ஸ்கொயர் 45 π/2 ப்ளஸ் 2c tan 45 π/2 45 ப்ளஸ் π/2 முடிஞ்சா. அதே பை சாயில் அப்படின்னா செகண்ட் டைம் 0 ஆகிடும். சிக்மா 3 tan ஸ்கொயர் 45 ப்ளஸ் π/2. அதே தேர்டில் வந்து சி சாயில் அப்படின்னா C ஈக்குவல் டு 2c, சிக்மா 1 ஈக்குவல் 2c முடிஞ்சு. 8th வந்து கூலும் ஈக்குவேஷன் டோட்டல் ஈக்குவேஷன் சிக்மா ஈக்குவல் டு சி ப்ளஸ் சிக்மா tan π, சி ப்ளஸ் சிக்மா tan π. லாஸ்ட்டு ஃபைனல் ஏரியா சாம்பிள் ஏஎஃப் ஈக்குவல் டு A0 டிவைட் பை 1 மைனஸ் del H டிவைட் பை H0. A0 அப்படிங்கிறது இனிஷியல் ஏரியா, del H அப்படிங்கிறது ஹைட் டிஃப்ரென்ஸு, H0 அப்படிங்கிற இனிஷியல் ஹைட்டு. இது வந்து அன்ட்ரைன்டு கண்டிஷனில். கண்டிப்பாக இந்த ஃபார்முலா சீரிஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துக்கும் நம்புகிறேன். மோரலஸ் வந்து 13 ஷீட்ஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த 13 ஷீட்டும் ஒன்ஸ் முடிச்சிட்டிங்க அப்படின்னா நான் கம்ப்ளீட்டட் ஃபார் ஆல் ஷீட் அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நீங்கள் எந்த அளவுக்கு ஆர்டராக கொண்டு வரீங்க அப்படிங்கிறது எனக்கு முக்கியம். நிறைய பேர் பார்த்துட்டு வரீங்க, ஒரு லைக் அண்ட் கமெண்ட் கண்டிப்பாக பண்ணுங்கள். அந்த ஒரு மோட்டிவேஷன் தான் என்ன அடுத்தடுத்தது மூவ் பண்ணுறதுக்கு எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்பா. நீங்கள் பார்க்குறதோ நீங்கள் பார்க்குறீங்களா பார்க்கலையா அப்படிங்கிறது எனக்கு எதுவுமே மூவ் ஆகாது. நீங்கள் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் சார் ஆல் ஷீட் கம்ப்ளீட்டட், நீங்கள் வேறு எதுவும் சொல்ல வேணாம், ஆல் ஷீட் கம்ப்ளீட்டட் சார், ஆல் சீட் கம்ப்ளீட்டாக அப்படிங்கிற ஒன்றை மட்டும் போடுங்க. நீங்கள் எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு கூட சொல்லலாம். அவ்வளோ அளவுக்கு நீங்கள் பிஸியாக இருக்கிறீங்க அப்படின்னாலும் வேணாம், ஆல் சீட் டன், ஆல் சீட் கம்ப்ளீட்டட் அந்த ஒரு இதை மென்ஷன் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டு வர்றீங்க, நம்ம போகிறவே கரெக்ட் தான், மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறது எனக்கு ரியலைஸ் ஆகும். அடுத்தது மூவ் ஆகிறதுக்கு எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த 2026 TNPSC AE மற்றும் JDO உங்களுக்கானதுப்பா. ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச்.